பிரைஸ் லார்ட். விசேஷமாக இந்த நாளில் கூட நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசேஷமாக இந்த நாள் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அடிக்கடி விழுந்து போகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா நான் உங்களோட பேசுகிற அந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தருக்குள்ள அடிக்கடி விழுந்து போகிற ஒரு அனுபவம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு நிலைமை. அடிக்கடி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பாவத்தை நான் செய்கிறேன். இந்த மாதிரி நான் பேசக்கூடாது நினைக்கிறேன், நான் பேசுகிறேன். ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழ நினைக்கிறேன், ஆனால் என்னை அறியாதபடி கர்த்தருக்கு உதவாக செய்கிறேன். நான் இந்த பாவத்தை செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பாவத்தை செய்கிறேன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். ஒரு வேதத்தில் கெட்டகுமாரன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த கெட்டகுமாரன் என்ன பண்ணான்னா, தன் தகப்பனுடைய எல்லா ஆஸ்திகளை வாங்கி குடிச்சு வெறிச்சு அவன் தூரத்தில் போய் எல்லா ஆஸ்திகளை விற்று விபச்சாரம் பண்ணி வேஸ்தனம் பண்ணி எல்லா பாவம் செய்து எல்லாத்தையும் இழந்து வெறுமையாக கிடக்கிறான். ஒரு பன்றி மேய்க்கிற வேலைக்கு அவன் என்ன பண்ணா போய் போகிறான். அங்கே தவிடு கூட அவனுக்கு என்ன இல்லைங்க, சாப்பிடக்கூட தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அவன் சாப்பிட கூட கிடைக்காத நிலைமையில அப்போ நினைக்கிறான். அவன் சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர் இருக்கிறாங்க, அவங்க கூட சாப்பிட்றாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவன் எழுந்து போகிறான். எழுந்து போனோடனே தூரத்துலேருந்து வருகிற தன் மகனை கண்டவனை யோசிச்சு பார்க்குறீங்களா? ஒரு சொத்தை எடுத்துகிட்டு போன ஒரு மகன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அழித்து குடிச்சு வெறிச்சு வர்ற மகனுக்காக ஒரு தகப்பன் மொட்டை மாடியில் நின்று தூரத்துலேருந்து என் மகன் தான் வரான்னு கரெக்டாக அது பார்த்து ஓடி வந்து கட்டி அணைக்கிற ஒரு அனுபவம் வேறு லெவல். எப்படிப்பட்ட தகப்பன் இயேசு மாத்திரம்தான். ஓடி வந்து அந்த கெட்டகுமாரனை கட்டி அணைத்து அவனுக்கு பாதரட்சை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து நல்ல வஸ்திரத்தும் கொடுத்து தன் மகனாக மறுபடியும் மாற்றிக்கொண்டார். இந்த வேதத்தில் ஒரு விஷயத்தை என்ன, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தேவனுடைய கிருபை பெரியது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள் சொல்லுகிற அடிக்கடி விழுந்து விழுந்து எந்திரிக்கிற அனுபவம் இருந்தால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த கெட்டகுமாரனுக்கு ஒரு விஷயத்தை கற்று செய்தார். அவனுடைய பாவத்தை எண்ணாதபடி ஓடி வந்து தேவனை அணைத்தார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே சொல்லுகிறேன், தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை ஒருபோதும் கர்த்தர் வெறுப்பதில்லை. ஏன் வெறுப்பதில்லை அப்படின்னா, பாவியை கர்த்தர்ன்றாரு நேசிக்கிறாரு, ஆனால் பாவத்தை அருவருக்கிறாரு. இந்த கெட்டகுமாரன் பாவம் செய்து அருவருப்பான பாவம் செய்து துர்மார்க்கத்தனமான காரியங்களை செய்து தன் ஆஸ்தியெல்லாம் விற்று எல்லாத்தையும் அழிச்சாலும் தகப்பனுடைய இரக்கம் பாருங்க, ஓடி வந்து கட்டி அணைத்து அவனை முத்தம் கொடுத்து நான் பிள்ளை ஏற்றுக்கொண்டார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில நீங்கள் கூட ஒரு சில பாவத்தில் வெளிவர முடியாதபடி ரகசிய பாவங்களில் தவறான உறவுகளுக்குள்ள தவறான அசிங்கமான அருவருப்பான வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், என் பரலோகத்தின் தகப்பன் உங்களை நேசிக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். அன்னைக்கு கெட்டுப்போன அந்த கெட்டகுமாரனை தேடி வந்து கட்டி அணைத்து அவர் முத்தம் கொடுத்து தான் பிள்ளையை மாற்றிக்கொண்டாரு. அதே போல உங்களையும் அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ள அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்குது. அதனால் அப்பா வீட்டுக்கு போகிறோன்னு ஒரு புத்தி உள்ள மகனாக போய் போனானே, அதை போல் நீங்களும் அடிக்கடி விழுந்து போகிற அனுபவம் இருந்தால் எழுந்து திரும்பி போய் தேவ சமூகத்தில் நின்றுங்க. நிறைய பேர் நல்ல கெட்டகுமாரனை போல போயிடுறாங்க, ஆனால் திரும்பி வர்றதில்லை.